வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் ரவா பாத் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் நம்ம ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதோடைய சுவை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு மற்றும் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்க பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த நேரத்தில் இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கிய கேரட் மற்றும் பீன்ஸ் 50 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 2 to 3 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். வெங்காயம், கேரட், பீன்ஸ் நல்லா வதங்கினதன் பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். 1/2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 30 கிராம் அளவு குடைமிளகாய் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது லிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் 1 கப் அளவு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இந்த சேர்க்கும் போது கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரவையை சேர்க்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டை கட்டாமல் இருக்கும். ரவையை சேர்த்து ரவையும் மற்ற இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டதன் பிறகு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 2 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிடம் நல்லா குக் ஆனதன் பிறகு லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான வெஜ் ரவா பாத் ரெடி ஆயிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வெஜ் ரவா பாத் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சேர்த்த காய்கறி மட்டும் இல்லாமல் பட்டாணி, காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். இது சுவை நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.